ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரேஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாரோட ஃபேவரட்டுமான சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் டீப் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெயே செலவில்லாமல் ரொம்ப கம்மியான எண்ணெயை வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற சேப்பங்கிழங்கு 400 கிராம். அதை நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். அதாவது குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கணும். இதை ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. வேக வைக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன ஸ்லைசஸ், அதாவது ரவுண்டாக நான் நறுக்கின்றிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் நீங்கள் நறுக்கிக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நறுக்கணும் அப்படின்னா அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இது சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. இப்போது எல்லா சேப்பங்கிழங்கையும் நான் நறுக்கி வச்சுட்டேன். இப்போது இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரொம்ப முக்கியம், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுண்டு நம்ம இந்த சேப்பங்கிழங்குல சேர்க்க போகிறோம். பார்த்தேன்னா நான் இந்த கலந்து வச்சுட்டுருக்கிற பவுடரை இது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வச்சுட்டுருக்கேன். இதை வச்சுப்போம். அப்புறமா என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடணும். இதில் இந்த எல்லா சேப்பங்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விடணும். கை போட்டோ கரண்டி போட்டோ இதை கலக்கக்கூடாது. ஜஸ்ட்டு குலுக்கி விட்டு இதை கலக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பவுட்ரு எல்லா சேப்பங்கிழங்குலையும் கோட் ஆகிருக்கும். கலரே கொஞ்சம் மாறி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுட்டுருக்கோம் இல்லையா இந்த பவுடர், இதை கடைசியாக இதில் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக குலுக்கி விட்டுட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பொடியெல்லாம் இந்த சேப்பங்கிழங்குலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு வானலியை சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி புடி வச்ச வானலியாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயை விட்டுண்டு இதை நான் இப்படி சுற்றி விடுறேன். சுற்றி விடும்போது இந்த வானலியில் சைட்லெல்லாம் ஒட்டிக்கும் எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைட்லெல்லாம் எண்ணெய் ஒட்டின்னு எடுத்து இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு இது சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்ட உடனே இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு இருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பருப்பு வறுபட்டு எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துண்டு இதை நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. திரும்பவும் இதை 2 சைடும் துணியை வச்சுண்டு இந்த மாதிரி குலுக்கி விடணும். இப்போது இந்த மாதிரி குலுக்கி விடும்போது அந்த எண்ணெய் எல்லா சேப்பங்கிழங்குலையும் படும். அதுமாரி நம்மளோட தாளித்ததும் எல்லா இடத்துலையும் படும். இப்போது தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காரப்பொடி முதல்லையே சேர்க்கலை. ஏன்னு கேட்டால் நம்ம ஹையில் வச்சு பண்ணும்போது இந்த காரப்பொடி கருத்து போய் சேப்பங்கிழங்கு கறியோட கலரே மாறி போயிடும். அதனால் நான் இப்போ தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நீங்கள் ஹையில் வச்சா கூட ஒன்றும் ஆகாது. பாருங்கள், இது சுத்தமாக வானலியில் ஒட்டாமல், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், குழகுழப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு கறி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. இதுக்கு எண்ணெயும் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படலை. இந்த உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.